குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவா மகேஸ்வரா, குரு சாஸ்தா பரபிரம்மா, தத்மஸ்ரீ குருவே நமக. குரு நன்றாக வாழ்க, குருவே துணை. ஓம் விருஷபத்வஜாய வித்மகே குருணிஹஸ்தாய தீமகே தன்னோ குரு பிரசோதயாத். நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல 2025 வருடத்திற்குண்டான குரு பகவானோட பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கறது தான் நாம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இடப்பக்கத்தில் கொடியை வைத்திருக்கும் குரு பகவானே, எப்போதும் எங்கள் நேயர்களின் வாழ்வில் அருள்மலை புலிவாய் பிரகஸ்பதியே, எங்கள் வாழ்வில் உள்ள தீமைகளை அகற்றி நன்மைகளை அளித்திட வேண்டுகிறேன் குரு பகவானே அப்படின்னு வேண்டிக்கிட்டு, இப்ப குரு பகவானோட பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுதான் நம்ம பார்க்க போறோம். நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமா இருக்கக்கூடிய குரு பகவான் 2025 வருடம் மே மாசம் 14ஆம் தேதி, தமிழுக்கு விசுவாவசு வருடம் சித்திர மாசம் 31ஆம் தேதி புதன்கிழமை ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். புதனோட சொந்த வீட்டுக்கு புதன்கிழமையே குரு பகவான் போறாரு. அங்கே இருந்துட்டு தன்னோட 5ஆம் பார்வையால துலா ராசியை பார்ப்பார், 7ஆம் பார்வையால தனுசு ராசியை பார்ப்பார், 9ஆம் பார்வையால கும்பராசியை பார்ப்பார். இந்த குரு பகவானோட பயிற்சி காலகட்டத்தில் என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத நாம பார்க்க போறோம். அதோட 2025 அக்டோபர் 18ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமா கடகராசிக்கு போயிடுவாரு. நவம்பர் 11ஆம் தேதி மறுபடியும் மிதுன ராசிக்கு வருவார். இந்த குரு பகவானோட பயிற்சி காலகட்டம், இந்த அதிசார காலகட்டம், இது எல்லாம் சேர்ந்து உங்களோட ராசிக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத ரொம்ப துல்லியமா கணிச்சு உங்களுக்கு கொடுக்கறேன். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி 2025 எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இதுவரைக்கும் உங்களோட ராசிக்கு 5வது வீட்டுல குரு பகவான் இருந்தார். அற்புதமான ஒரு இடம், கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம குரு அப்படின்னு நாம சொல்லுவோம். இப்ப 6ஆம் இடத்துக்கு குரு போறார் அப்படிங்கிறது 5ஐ விட அதிக அற்புதம். இப்படி ஒரு நிலை அப்படிங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. அப்படிங்கிற அளவுக்கு அற்புதமான ஒரு யோக பலன் 6ஆம் இட குருவால கிடைக்கும். என்ன சொல்றீங்க ஜோசியரை, 6ல போய் குரு இருக்காரு, 6ல் குருன்னா ஊரில் பகைங்கிறது தானே ஜோதிட சாஸ்திரம். 6ஆம் இடம் அப்படிங்கிறது குருவுக்கு நல்லது கிடையாது. நீங்க என்ன இப்படி 5ஐ விட 6 சிறப்புன்னு சொல்றீங்களே, இது வித்தியாசமா இருக்கே அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதாவது 6ல் குரு அமர்வது அப்படிங்கிறது ஒரு மோசமான ஸ்தானம் தான். ஆனா அது மகர ராசிக்காரர்களுக்கு கிடையாது, மற்ற ராசிக்காரர்களுக்கு. யாருக்கு போய் 6ல குரு இருந்தாலும் அது தப்பான இடம் தான். மகர ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் குரு 6ல போய் உட்கார்ந்தாருன்னா அது அதி உன்னதமான இடம் அப்படிங்கிறது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகர ராசியை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் யாருன்னு பாத்தீங்கன்னா 12வது வீட்டுக்கு அதிபதி, 3வது வீட்டுக்கு அதிபதி. அப்ப இந்த மறைவு ஸ்தானங்களுக்கு அதிபதி தான் மறைகிறார். 12ஆம் இட அதிபதி 6ல் மறைகிறார் அப்படின்னா அது விபரீத ராஜயோகம். 3ஆம் இட அதிபதி போய் 12ல மறைகிறார் இல்ல 6ல மறைகிறார் அப்படின்னா கூட அதுவும் விபரீத ராஜயோகம். இப்ப இவர் 3க்கும் அதிபதி, 12க்கும் அதிபதி. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் 12க்கும் 3க்கும் அதிபதி. இந்த 2 இடங்களுக்குமான அதிபதி போய் 6ல மறைகிறார் அப்படின்னா இது விபரீத ராஜயோகத்தையும் கடந்த விபரீத சக்கரவர்த்தி யோகம். அப்ப உங்களை சக்கரவர்த்தியா வாழ வைக்க போற ஒரு யோக அமைப்பை தான் குரு பகவான் கொடுப்பாரு. அந்த சினிமாவெல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஆசை வார்த்தை காட்டுற மாதிரி சக்கரவர்த்தியா வாழ போறாங்க அப்படின்னு. அந்த மாதிரி கிடையாது. இது உண்மையிலேயே இது உண்மையான சக்கரவர்த்தி யோகம், விபரீத சக்கரவர்த்தி யோகம் அப்படிங்கறத உங்களுக்கு கொடுக்குது. இதே காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சனி பகவான் பயிற்சி ஆயிட்டார். 7.5 சனியிலிருந்து முற்று முதலுமா நீங்க வெளியே வந்துட்டீங்க அப்படிங்கிற அடிப்படையில சனி பகவான் ராசிக்கு 3வது இடத்துக்கு அற்புதமான இடத்துக்கு போயிருக்கார். தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு சனி பகவான் போயிருக்கார். அதீத நற்பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துக்கு சனி பகவான் போயிருக்கார். அப்ப 7.5 வருஷமா நீங்க 7.5 சனியில மாட்டின அந்த படாத பாடுபட்ட அந்த நிலை அப்படிங்கிறது மாதிரி ஒரு கொடிகட்டி பறக்க போற ஒரு நேரம் அப்படின்னு இதை சொல்லலாம். இதே காலகட்டத்தில் குருவும் 6க்கு வந்திருக்கார் அப்படிங்கிறது இன்னும் சிறப்பு. ஏன்னா 6 அப்படிங்கிறது மறைவிடம், மறைவிடத்திற்கு அதிபதி மறைகிறார். அப்படிங்கிறப்ப 6ஆம் இடத்துக்கு உண்டான ஆதிபந்தங்கள் அத்தனையும் அடிச்சு தூள் தூளா நொறுக்கப்படும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. 6 அப்படின்னா ருண ரோக சத்துருஸ்தானம், கடன், பகை, எதிரி, நோய், இதை குறிக்கக்கூடிய இடம் தான் 6ஆம் இடம். அப்போ உங்களோட எதிராளிகள் எல்லாமே உங்களை பார்த்து மிரள போறாங்க. இவனெல்லாம் இனிமே நம்ம நெருங்கவே முடியாது அப்படின்னு அவங்க நினைக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க உச்சாணி கும்பல போய் உட்கார போறீங்க. நம்மள சாதாரணமா இடம் போட்டாலும் ஐயோ நல்ல வேலை வந்துட்டு நாம சிக்கலடா அப்படின்னு நினைச்சு
புறமுதுகிட்டு ஓடி ஒளிய போற ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி கடன், ஒத்த ரூபா கூட கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை மகர ராசிக்காரர்கள் வாழ போறீங்க. இப்ப கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா குறைஞ்சது 7-8 லட்சம் 6 லட்சம் 1.5 லட்சம் இப்படி கடன் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏன்னா 7.5 சனி கடங்காரன் ஆக்கியிருக்கோங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. நிறைய நகை நட்டை கூட இழந்திருக்கலாம், அடகு வச்சிருக்கலாம், மூக்க முடியாம இருக்கலாம், வட்டி கட்டிட்டு கிடக்கலாம். இப்படிலாம் இருந்த நிலைமை மாறி நம்ம காசு 10 ரூபா இன்னும் 4 பேர்த்துட்ட இருக்குடா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பணத்துல நீங்க ஒரு பெரிய அளவுல வெற்றி அப்படிங்கிறது அடைய போறீங்க. அதி அற்புதமான ஒரு நேரம். ருணரோக சத்துருஸ்தானத்துல விபரீத சக்கரவர்த்தி யோகத்தோட போய் குரு அமர்றார். அப்படிங்கும் போது உடம்புல நோய் நொடிகள் அப்படிங்கிறது அச்சமூட்டி இருக்கும். 7.5 சனி காலகட்டத்தில் இங்க பிடிக்குது அங்க பிடிக்குது, மூட்டு வலி முதுகு வலி, உடல் பருமன் ஆயிடுச்சு, திடீர்னு இழைச்சி போயிட்டேன், இப்படியெல்லாம் இருந்த நிலைமை மாறி ஒரு அப்படியே மான் குட்டி மாதிரி துள்ளி குதிக்க போறீங்க. பழைய எனர்ஜி வந்துருச்சுரா உடம்புல. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் இருந்தேன், இரும்பு மாதிரி இருந்தேன், நல்லா அதை செய்ய முடியும் இதை செய்ய முடியும்னவங்க, எதுவுமே செய்ய முடியாம கிடந்தவங்க எல்லாம் இந்த பழைய சக்தியோட ஆற்றலோட மறுபடியும் நீங்க ஒரு அற்புதமான ஒரு இடத்துக்கு வாழ்க்கைக்கு வரப்போறீங்க. அது மாதிரி உங்களோட பழக்க வழக்கம் அப்படிங்கிறது எல்லாமே இதுக்கு மேல மாறும். அதனாலதான் சொல்றேன், 6ல் குரு அப்படின்னா ஊரில் பகை. அடுத்த ராசிக்காரர்களுக்கு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பகை வந்தா அதை அடிச்சு நொறுக்கிட்டு இந்தா போ அப்படின்னு லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும். அது மாதிரி குரு பகவானோட பார்வை அப்படிங்கிறதையும் நாம பார்க்கணும். குருவோட பார்வை எங்க விழுவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசிக்கு 10, 12, 2 இந்த இடங்கள்லாம் விழுந்து இந்த இடங்கள் எல்லாம் புனிதம் படையுது. அப்ப 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம். என்ன தொழில் உங்களுக்கு தெரியும், என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க, இதெல்லாம் வாழ்க்கையில செய்யணும் அப்படின்னு ஒரு குறிக்கோள் வச்சிருந்திருப்பீங்க இல்லையா? தொழில் ஒண்ணு ஆரம்பிச்சுடா, ஒரு கடை ஒண்ணு வைக்கணும்டான்னு ஏதாவது ஒண்ணு வச்சிருந்திருப்பீங்க பாத்தீங்களா? அதை தொடங்கி அதுல நீங்க ஒரு முக்கியமான ஆளு அப்படிங்கிற அளவுக்கு நிரூபிச்சு காட்ட போறீங்க உலகத்துக்கு. ஏற்கனவே தொழில் செஞ்சுக்கிட்டு அது மந்தமா இருந்தா கூட இப்ப அது டாப்ல போய் நிற்கும். உங்களோட தொழில் என்ன தொழிலா இருந்தாலும் சரி, அந்த துறையில சாதித்த ஒரு நபர் அப்படிங்கிற 10 பேரை எடுத்தோம்னா உங்க பேரும் அதுல நிச்சயமா இருக்கும். அப்படிங்கிற அளவுக்கு தொழில நீங்க சாதிக்க போறீங்க அப்படிங்கிற அமைப்பை காட்டுது. அது மாதிரி 12ஆம் இடத்துல குரு பார்வை. வீடு கட்டலாம், மனை வாங்கலாம், பெரிய நிலபுலன்கள் வாங்கலாம், பெரிய சொத்துக்கள்லாம் சேர்க்கலாம். வீடுனா சாதாரண வீடு இல்லை, 2 மாடி 3 மாடி ஒரு பங்களாவோட ஒரு காரோட நிக்கிற மாதிரி பெரிய பங்களா கட்டக்கூடிய அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கு. ஏன்னா சனி சாதகமா இருக்கு, குரு சாதகமா இருக்கு, அடுத்து வர போற ராகு கேது பயிற்சி அதை விட சாதகமா இருக்கு. பல பேர் உங்களை பயமுறுத்தலாம், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதனாலதான் நான் அடிச்சு சொல்றேன், பெரிய ஒரு வசதியான வாழ்க்கை அப்படிங்கிறத வாழ போறீங்க. அதாவது பொதுவாகவே மகர ராசிக்காரர்களுக்கு பிற்பகுதி வாழ்க்கை தான். 30-32 வயசுல உள்ளவங்களுக்கு இதை சொன்னா ஏத்துக்க முடியாது. ஆனா நீங்க இந்த வருஷத்துல வாழ போற வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்னது சரி அப்படிங்கிறது புரியும். அப்படி ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்க வாழ போறீங்க. அதே மாதிரி சில பேருக்கு ஏதாவது விபரீத சொத்து சேர்க்கை இருக்கும், எங்க இருந்தாவது வரும். உழைக்காம கிடைக்கக்கூடிய பணம், அதுக்காக உழைக்காம கிடைக்கும்னா இங்கே கூரையை பிச்சுட்டு கொட்டலாம் அவசியம் கிடையாது உங்களுக்கு. ஆனா திடீர்னு ஒரு வாய்ப்பு வரும். திடீர்னு பாத்தீங்கன்னா போன வாரம் என்கிட்ட 10 ரூபா விடலடா, இந்த வாரம் என்கிட்ட 10 லட்சம் இருக்குடா அப்படிங்கிற அளவுக்கு தான் வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், அதை சரியா பயன்படுத்திங்க. அது மாதிரி ராசிக்கு 2ஆம் வீடு தனவாக்கு குடும்பஸ்தானத்துல குரு பார்வை விழுது. இது ரொம்ப நல்லது. ஏன்னா குரு பயிற்சிக்கு அடுத்த 4 நாள்ல ராகு கேது பயிற்சி இருக்கு. ராகு 2ஆவது வீட்டுக்கு வரார். ராகு தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வராருன்னா நமக்கு பேச்சுல கோபத்தை கொடுப்பாரு, புட்டிச்சு காய்ச்சி மூச்சுட்டு கத்தி போடுறது, அதால நமக்கு பிரச்சனை வரும். ஆனா குரு பார்க்க புனிதப்பட்டதால பேச்சை வச்சுதான் இனிமே நீங்க சம்பாதிக்க போறீங்க. பேச்சை மூலதனமா கொண்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லாம் சாதனை படைக்க போறீங்க. ஒரு மீடியாவில் இருக்கேன், பேச்சாளராக இருக்கேன், போறேன் வரேன் அப்படின்னா அதுக்கான வாய்ப்பே இப்பதான் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளவு நாளா கிடைக்கல, இப்ப கிடைச்சிருக்கடா, இதை வச்சு சாதிக்கிறேன்டா, பாத்துருவோம்டா நீயா நானு அப்படின்னு இறங்கி சாதிக்கக்கூடிய அற்புதமான நேரம். அது மாதிரி குடும்பஸ்தானம் அப்படிங்கறதால குடும்ப முயற்சி, குடும்ப முன்னேற்றம் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப உச்சத்துல இருக்கும். ஊர்லயே 10 பேர் பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப அதி உன்னதமா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு பிறகு மூச்சு விட முடியாம நடந்தேல கோமாவில கிடந்த மாதிரி கிடந்த மகர ராசிக்காரர்கள்லாம் எழுந்திருக்க போறீங்க. எப்படி எந்திரிக்க போறீங்க? விஸ்வரூபம் எடுத்து எந்திரிக்க போறீங்க. அப்படி ஒரு அற்புதமான குரு பயிற்சி, அற்புதமான சனி பயிற்சி நடந்து முடிஞ்சிருக்கு. அற்புதமான ராகு கேது பயிற்சியும் வரப்போகுது. எல்லாம் சேர்ந்து உங்களை மகர ராசிக்காரர்களை சிகரமேற வைக்கும்ங்கிறதுல மாற்றமே இல்லை. உங்களால முடிஞ்ச உதவிகளை எப்பவும் போல ஏழைபாளைகளுக்கு செஞ்சுக்கிட்டு இருங்க.
இனிமே உங்களோட ஆட்டம்தான். மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.